சும்மா சும்மா பல்ல காட்டிட்டு இருக்காம முதல்ல போய் ஐஷுக்கு என்னாச்சுன்னு பாத்துட்டு வா. நீ ஏன் அவளை அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பிட்ட? அப்புறம் என்னாச்சுன்னு என்ன பார்த்துட்டு வர சொல்றேன்? அவளுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சாதான் அடுத்து என்ன பண்றது முடிவெடுக்க முடியும். ஒண்ணு அவளும் அந்த குழந்தைங்களும் சேர்ந்து செத்துருக்கணும், இல்லைன்னா அந்த குழந்தைங்களாவது செத்து போயிருக்கணும். அப்பதான் அந்த அனீஷ் எனக்கு கிடைப்பான். பூஜா, நீயாவது உன்னோட வேலைத்தனத்தை இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்க. ஆனா சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இப்ப என்னமோ தெரியல, நீ சொல்றது எதுவுமே என் காதுல ஏறவே மாட்டேங்குது. ஐஷுவும் அவங்க குழந்தைங்களும் நல்லா இருந்தா அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்துட்டு போயிருவாங்க. நீ எனக்கு கிடைச்சிருவ. சோ அந்த கடவுள் கிட்ட அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன் கூடவே இருந்துட்டு அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா? சச்சா, அப்படி இல்ல. அவங்க 2 பேரும் நல்லா இருந்தா தானே நீ என் கூட இருப்ப. ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். இங்க பாரு சத்யா, என்னை பத்தி தெரியாம நீங்கிட்ட விளையாண்டுட்டு இருக்க. உன்னை ஐயோ, கொலை 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 கொலை! இப்படிலாம் பயத்துல கத்துவேன் நினைச்சு அடிச்சலும், இந்த கத்திய வச்சு அறுத்து என் நெஞ்சு கிழிச்சு என் இதயத்தை வெளியே எடுத்து போட்டாலும் அந்த இதயம் கூட பூஜா பூஜான்னு தான் துடிக்கும். இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. இந்த டைலாக் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? அது ஒண்ணும் இல்ல. நேத்தான் காதல் அழிவதில்லை படம் பார்த்தேன். நீ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து மனசு முழுக்க காதல் காதல் காதல்னு பட்டர்ஃப்ளை பறக்குது. பறக்கும் பறக்கும். ரொக்கையை பிடிச்சு கட் பண்ணி விட்டுருவேன். ஒழுங்கா இப்படி லூசு மாதிரி உளறிட்டு இருக்காம போய் என்னன்னு பாத்துட்டு வா. நீ சொன்னா அந்த இமயமலைவே இடது பக்க கையில தூக்கி வச்சுட்டு வருவேன். நீ இதை பண்ண மாட்டேனா நான் போய் கேட்டுட்டு வரேன். இரு, முதல்ல பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுக்கிறேன். அடச்சி, இன்னும் குளிக்காம சுத்திக்கிட்டு இருக்க. முதல்ல போய் அத பண்ணு. எருமை எருமை. இவனை வச்சு காரியத்தை சாதிச்சு சீக்கிரம் இவனை கொளுத்தி விடணும், இல்லைன்னா நமக்கு தான் பிரச்சனை. என்ன காவியா, இங்க நின்று போஸ் கொடுத்துட்டு நிக்கிறேன்? அத்தை கூப்பிட்டாங்கன்னு போயிட்டு இருந்தேன். நீங்க எக்ஸசைஸ் பண்றத பார்த்ததும் அப்படியே நின்னுட்டேன். ஏதோ இதுக்கு முன்னாடி பார்க்காத மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். பாக்குறதுக்கு இந்த குழந்தை மிட்டாய் கடையை பார்த்தா வாய் பிறந்து நிக்கல, அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு வேணா நான் குழந்தைய இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க எனக்கு மிட்டாய் கடை தான். ஊர்ல இருந்து வரும்போது அவ்வளவு அமைதியா இருப்பேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நல்லாவே பேச கத்துக்கிட்டேன். வாழ வரப்போற வீட்ல கொஞ்சமாவது பொழைக்க கத்துக்கணும்ல. வாயடி, நீ எல்லாம் நல்லா பொழைச்சுக்குவ. சரி, இப்படியே பாத்துட்டு இருக்காம கொஞ்சம் போறியா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எந்த மாதிரி? ஆ ஆ, ஆ, கேக்கல. இல்ல, எந்த மாதிரின்னு கேட்டேன். என்ன மேடம், ஆளும் சரியில்லை பேச்சும் சரியில்லை. அதான் சரியில்லைன்னு தெரியுதுல, வந்து சரி பண்ணி விட்டுட்டு போறது. இதோ வரேன்டி. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னோம், வந்துருவாரு. என்னமோ கேட்டல, இப்ப கேளுடி. அது அது வந்து நான் பார்த்துட்டு ஏண்டி, எதுக்கு இப்படி வளர்ற? நான் என்ன ஆடா மாடா உன்னை என்ன கடிச்சா தின்ற போறேன்? அப்படி இல்ல. என்ன இருந்தாலும் நீங்க என் பக்கத்துல வரும்போது மாதிரி தான் இருக்கு. ஓ, ஒரு மாதிரி இருக்கா? அதான், எந்த மாதிரி? நான் நின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சோ அந்த மாதிரி. ஓ, எனக்கு என்ன மாதிரிலாம் இருந்துச்சுன்னு சொல்லவா? ம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அதுல மட்டும் தெளிவா இருங்கடி. அந்த மாதிரிலாம் இருந்துட்டா கல்யாணத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டு கழட்டி விட்டாலும் விட்டுருவீங்கல்ல. அடி பாவி, என்ன அவ்வளவு சீப்பாவும் எடை போட்டிருக்கேன்? அப்படி இல்ல மாமா, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருப்பீங்க. அடிங்க, ஆள பாராளா. சின்ன வயசுல இருந்து உன்னை காதலிச்சுமே என்னோட காதல சொல்றதுக்கு கூட எனக்கு தைரியம் இல்ல. ஏதோ நீங்க வந்த பிறகுதான் எனக்குள்ளேயே தைரியத்தை வர வச்சிருக்கேன். ஏன் மாமா, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? எப்படி பிள்ளை பெத்துக்கிறதுனா? சி, அது இல்ல. நான் ஏதாவது பொய் சொல்லியிருந்தா நீங்க என்ன மன்னிச்சிருவீங்கல்ல? நீ எதுக்காக என்கிட்ட போய் சொல்ல போற? உங்க அப்பா நம்ம வீட்டு பணத்தை எடுக்கும் போதே நீ இந்த வீட்டு மருமகளா நின்னு பணத்தை திருப்பி கொடுத்துட்டு உங்க அப்பாவையும் மாட்டி விட்டுருக்க. நீ என்ன ஆனாலும் பொய்யே சொல்ல மாட்ட. அதனால இந்த கேள்வியே அவசியம் இல்ல. இருந்தாலும் கேக்குறேன், பதில் சொல்லுங்களேன். எனக்கு இந்த பொய் சொல்றது, நம்பிக்கை துரோகம் பண்றது இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நீன்னு இல்ல, அது யார் பண்ணாலும் என்னால அதை ஏத்துக்க முடியாது. சுத்தமா அவங்களே என் லைஃபை விட்டு அனுப்பிடுவேன். ஆனா நீ இதை பத்தி எல்லாம் கவலையப்பட வேண்டாம். நீதான் என்கிட்ட எந்த பொய்யும் சொல்ல மாட்டியே. ஒருவேளை நான் எதுவும் சொல்லியிருந்தா? ஏய், எனக்கு உன்னை பத்தி தெரியாது. சரி, இப்ப அதெல்லாம் விடு. அதுவா முக்கியம்? வேற என்ன முக்கியம்? காலையிலேயே இப்படி இருக்கமா கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறோம். அப்படியே ஒரு முத்த மழையில நனைஞ்சா நல்லா இருக்கும். சி, வாங்க மாமா, அதெல்லாம் முடியாது. முடியாதுன்னு வெறும் வாய் தான் சொல்லுது. ஆனா உன் கண்ணு வேணும்னு கேக்குதே. அப்படிலாம் எதுவும் இல்ல. ஏய், ப்ளீஸ் டி. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஏமா, அதான் மாப்பிள்ள ப்ளீஸ் ப்ளீஸ் இத்தனை முறை கேக்குறாருல, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வைப்பேன்? சாரி மாப்பிள்ள, ராங் டைம்ல உள்ள வந்துட்டேன். நான் போயிடுறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பப்போ மாமா உன் அப்பாங்கிறதையும் மறந்துடுறாரு. அப்பா கொஞ்சம் அப்படிதான், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சரி, நீங்க விடுங்க மாமா. ஏண்டி, உன்னை விடுறதுக்கா பிடிச்சு இழுத்து வச்சிருக்கேன்?
உனக்கு கொடுக்காம விட மாட்டேன். என்னை திண்ணி திண்ணி தீயை மூட்டுகிறாய், துண்ணி துண்ணி தேனை ஊட்டுகிறாய். நீயே காதல் நூலகம், கவிதை நூல்களாயிரம், காதல் தீவிரவாதி ஆயுதமானது. ஏங்க இன்னும் இங்க எத்தனை நாள் தான் இருக்கிறது? எனக்கு போர் அடிக்குது. ஏண்டி நம்ம என்ன ஹனிமூன் டூரா வந்திருக்கோம்? போர் அடிச்சா உடனே கிளம்புறதுக்கு? ஓ அப்படின்னா ஹனிமூன் டூர் உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படிதானே? எனக்கு இல்ல செல்லம், உனக்கு. எனக்குலாம் ஒன்றும் போர் அடிக்காது. ஆனா நம்ம தான் ஹனிமூனே போகவே இல்லையே. அதுக்குள்ளேயும் குழந்தை உண்டாயிருச்சு. இனி எங்க இருந்து போறது? அதுக்கு எதுக்கடி பொண்ணாடி ஃபீல் பண்றேன்? குழந்தை பிறந்ததும் ஒரு 1 இயர் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஹனிமூன் போயிடலாம். போலாம் போலாம். சரி, ஹனிமூனுக்கு எந்த ஸ்பாட் போலாம்? வேற எங்க போவாங்க? ஊட்டி கொடைக்கானல் அங்கதான். ஏன் அங்கதான் உங்க ஆள் இலக்கியா இருக்காங்களோ? அவங்கள பார்க்கணும்னா நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. எதுக்கு என்னையும் கூப்பிடுறீங்க? ஏய், நான் இப்ப அத பத்தி யோசிக்கவே இல்லடி. ஆ நம்பிட்டேன். உன் மேல ப்ராமிஸா நான் இப்பெல்லாம் அத பத்தி யோசிக்கிறதே இல்ல. என் நினைப்பு முழுக்க உன் மேல மட்டும்தான்டி. ம் நம்பிட்டோம். ஏங்க சரி இதெல்லாம் விடுங்க. என்னை எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறீங்க? இன்னும் ஒரு நாள் மட்டும்தான்டி. கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. ம் சரிங்க. சரி, டாக்டர் ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெஸ்ட் எடு. டேப்லெட் போட்டா நல்லா தூங்கிடுவேனே. நல்லா படுத்து தூங்க. இந்த மாதிரி நேரத்துல ரெஸ்ட் தான் தேவை. ம் ஏங்க நான் ஒன்னு கேக்கட்டா? கேளு. உண்மையாவே குழந்தைக்காக நீங்க இப்படிலாம் நடந்துக்கலல்ல? என் மேல உண்மையாவே உங்களுக்கு காதல் இருக்குல்ல? ஏண்டி, உனக்கு அவ்வளோ அழகா ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன். அப்ப கூட என் மேல உனக்கு நம்பிக்கை வரலையா? நம்பிக்கைலாம் இருக்கு. இருந்தாலும் உங்க வாயால திரும்ப திரும்ப சொல்றத கேட்டா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. நான் கேட்ட பதில் சொல்லி பழகுங்க. இப்படி எதிர்த்து கேள்வி கேட்காதீங்க. உனக்கு இப்ப அடிபட்டதும் கூட குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆகிருமோங்கிற பயத்தை விட உனக்கு ஏதாவது ஆகிருமோங்கிற பயம் தான் எனக்கு அதிகமா இருந்துச்சு. உண்மையா சொல்றேன்டி, ரொம்பவே துடிச்சு போயிட்டேன். நீ மட்டும் இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் ஐஷு. என் லைஃப்ல இப்படி நான் இருந்ததே இல்லை. இலக்கியா போன பிறகு கூட சாகணும்னு எனக்கு தோணுதில்ல. அவளை நினைச்சு ஃபீல் பண்ண, அவளை தேடாத இடமே இல்லை. ஒவ்வொரு நாளும் அவ எங்கேயாவது நல்லா இருக்க மாட்டாளா அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துடாதாங்கிற நினைப்போட மட்டும் தான் சுத்திட்டு இருந்தேன். ஏன்னா பல முறை சொல்லியிருக்கா அவங்க அப்பாவால காதலுக்கு பிரச்சனை வரும்னு. எங்கேயாவது ஒரு இடத்துல அவன் நல்லா இருந்தா போதும் தான் தோணுச்சு. ஆனா உனக்கு அடிபட்டதும் ரொம்பவே துடிச்சு போயிட்டேன்டி. நீ இல்லாம என்னால இந்த உலகத்துல இருந்துட முடியாது. உயிர் போனா கூட ஒரே செகண்ட்ல போயிடும் ஐஷு. ஆனா நமக்கு பிடிச்சவங்க நமக்கு முன்னாடி போயிட்டா அது ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு பெரிய வலியை தரும். நல்ல வேலை, உனக்கும் நம்ம பாப்பாவுக்கும் எதுவும் ஆகல. ஃபீல் பண்ணாதீங்க. அப்படிலாம் உங்களை விட்டு நான் போயிட மாட்டேன். ஐ லவ் யூ. தாங்க தாங்க பாருங்கள் காலம் தந்ததை, காண வேண்டுமாயிரம் கோடி புன்னகை. தாங்கிக் கொள்ளன் கண்மணி, சாய்ந்து கொள்ளன் தோளில் நீ. வானம் பூமி காற்றை தாண்டி வாழ்ந்து பார்க்கலாம். வாயாடி உனக்கு வாய் எதுக்கு பாரு? ஏண்டா உங்க லவ்ஸுக்கு நேரங்காலமே இல்லையா? மா, நீங்க வேற சும்மா பேசிட்டு இருந்தோம் அவ்வளவுதான். அதான் நாங்க பார்த்தோமே. சரி ஐஷு பார்த்துட்டு சாப்பிட ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன். அப்படியே இவளும் பார்க்கணும்னு துடிச்சிட்டே இருந்தா. அதான் கூட்டிட்டு வந்தேன். குட்டி இவ பாப்பா எப்படி இருக்க? குட்டி பாப்பாங்க தானே, நல்லா இருக்கு. அப்புறம் ஐஷுமா வலி எதுவும் இல்லையே? ஏதாவது இருந்தா டாக்டர் கிட்ட சொல்லிரு. பெயின் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஆனா ப்ளீடிங் இல்லைல்ல, ஸோ ப்ராப்ளம் இல்லை. சரிடா. ஏதோ கெட்ட நேரம் இப்படி நடந்து போச்சு. இதுக்கப்புறம் பார்த்து கவனமா இரு. வயிற்றுல இருக்கிறது ஒரு உசுறு இல்லை, 2 உசுறு. 2யும் நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். சரிங்க அத்தை, இனிமே கவனமா இருக்கேன். சரிடா, அவளை பத்திரமா பார்த்துக்கோ. அடியே வா போலாம். பாட்டி நம்ம இங்கே இருக்கலாம் பாட்டி. இங்க சித்தி டேப்லெட் போட்டுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும்ல, அதனால நம்ம வீட்டுக்கு போகலாம். சித்தி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ அவங்க கூட சேர்ந்து விளையாடு. இல்ல நான் வரல, நான் சித்தி கூட தான் இருப்பேன். அம்மா, வேணா விட்டுட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். டேய், அவளெல்லாம் உன்னால சமாளிக்க முடியாது, ஒரு இடத்துல இருக்க மாட்டா. கையை விட்டுட்டு எங்கேயாவது ஓடிடுவா. நான் கூட்டிட்டு போறேன். இங்க பாரு லட்சு, சித்தி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ அவங்க கூட இருந்தா போதும். இப்போ ஹாஸ்பிட்டல்ல உன்னை இருக்க விட மாட்டாங்க. நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்கன்னா டாக்டர் ஊசி போட்டுவாரு. ஊசி போட்டா வலிக்கும்ல, உனக்கும் ஊசி போடணும்னா இங்கே இரு. இல்லன்னா பாட்டி கூட கிளம்பி வந்துரு. இல்ல பாட்டி, நானும் வந்துறேன்.
சித்தி நம்ம வீட்டுக்கு வந்து விளையாடலாம் பை. சரிம்மா நான் கிளம்புறேன். லட்சுவாட போலாம். ஏங்க லட்சு ரொம்ப அழகா பேசுறாள். ஆனா அவ பேசும்போது அப்பப்போ உங்க சாயல் கொஞ்சம் வந்துட்டு போகுதுங்க. அது மட்டும் இல்ல, அவ ஃபேஸ்ல அவ மூக்கு வாயெல்லாம் பார்க்கும்போது லைட்டா உங்க சாயல் இருக்கு. லூசு, அது எப்படி இருக்கும்? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. அவ அப்பப்போ பண்ற விஷயங்களா இருக்கட்டும், உங்க 3 பேத்துக்கும் ஒரே மாதிரி பூண்டுனா பிடிக்காது. அப்புறம் சில சமயம் நீங்க பண்ற விஷயங்கள்லாம் பார்க்கிறதுக்கு அவள மாதிரி தான் இருக்கும். இல்ல இல்ல, அவ பண்றது உங்கள மாதிரி தான் இருக்கும். அவ சிரிக்கும் போது சில சமயம் உங்க ஃபேஸ் கூட ஒத்து போற மாதிரி தான் இருக்கு. லட்சுவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்புறம் எப்படி இதெல்லாம் ஒத்து போகும்? ஒருவேளை ஷைலு அன்னைக்கும் அண்ணனுக்கும் பிறந்த குழந்தையா இருக்குமா? தான் குழந்தையா இருந்தா எதுக்காக அதை வீட்ல மறைக்கணும்? என்னங்க நான் சொல்றதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்களா? டேப்லெட் போட்டிருக்கேன்ல, அதான் இப்படி கொஞ்சம் ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா படுத்து தூங்க, இந்த மாதிரி திங்கிங்லாம் வராது. நான் சும்மா தான் யோசனை பண்ணிட்டு சொல்லல. நீங்க வேணா நல்லா திங்க் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கும் புரியும். சரி, இப்ப அதை விடு. இப்ப அதை திங்க் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஃபைன் சத்யா. பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சா? இந்த பக்கம் வரதே இல்ல. ஏன் டாக்டர், ஹாஸ்பிட்டலுக்கு காய்ச்சல் உடம்பு சரியில்லைன்னா வருவாங்க. அடிக்கடி வந்துட்டு போக முடியாதுல்ல. சரி, நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்தேன். ஐஷுவை இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்க குழந்தைங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல. அவங்க 3 பேருமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே? நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே ஆஃபீஸ் ரன் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு தெரியாதா? நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. இப்போ ஒரு சின்ன பிரச்சனை, அதனால பேசிக்கிறதுல. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் மாறாதுல்ல, அப்படியே தானே இருக்கும். அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். ஐஷுவோட குழந்தைங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? இல்ல சத்யா, ஒன்றும் இல்ல. ஷி இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். 2 குழந்தைங்களும் நல்லபடியா இருக்காங்க. போட்ட பிளான் அவ்வளவும் வீணா போச்சு. என்ன சத்யா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். நல்ல வேளை காட் கிரேஸ். அவ நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே அமையும். சரி, நீங்க போங்க. ம், ஓகே சத்யா, வரேன். இவன் எதுக்கு இதெல்லாம் விசாரிச்சுட்டு போறான்? யாருக்கோ கால் வேற பண்றான். நின்னு என்ன பேசுறான்னு கேட்கலாம். ஹேய், விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா இல்லையா? ஐஷுவோட குழந்தைங்க இறந்துருச்சுல. இவகிட்ட உண்மையை சொல்லலாமா வேண்டாமா? உண்மையை சொன்னா அவங்கள திரும்ப அழிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் நம்மள விட்டு போயிருவா. இவளை அடையறதுக்கு ஒரே வழிதான். குழந்தை இறந்துருச்சுன்னு சொன்னா கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருப்பா. ஏய் கேக்குறேன்ல, பதில் சொல்லு. இவன் யார்கிட்ட பேசுறான்? இங்க இருந்து ஒண்ணுமே சரியா கேட்க மாட்டேங்குதே. சத்யா லைன்ல இருக்கியா இல்லையா? ஆ, இருக்கேன் இருக்கேன். பூஜா, நீ நினைச்ச மாதிரியே 2 குழந்தைங்களும் இறந்துருச்சு. பூஜாவா? ஓ, இவன் கூட போய் சேர்ந்துட்டாளா? என்னது, குழந்தைங்க இறந்துருச்சா? நான் நினைச்ச காரியம் பக்காவா நடந்துருச்சு. சத்யா சூப்பர். அப்படியே அவ உயிரோட இருக்காளா இல்ல சாகர நிலைமையில கிடக்குறாளான்னு பாத்துட்டு வந்துரு. அவளும் செத்துட்டா இன்னும் நிம்மதி. அப்பா, காது கிளியுது. அடுத்தவங்க அழியறத பார்த்து நம்ம தான் சந்தோஷப்படுவோம். இவன் நமக்கும் மேல இருக்காளே. சத்யா உன்னதான் கேக்குதா இல்லையா? அவளுக்கும் பலமா அடிபட்டிருக்கு. ஆனா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. எப்படி மிஸ் ஆயி போச்சே. அவளும் செத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஒரே கல்லுல 3 மாங்காவாயிருக்கும். பரவாயில்ல, 2 மாங்காய் விழுந்துருச்சுல. அவளை கொள்றது இன்னும் ஈஸி. சரி சரி, ரொம்ப நேரம் ஹாஸ்பிட்டல் நிக்காத, வந்து சேரு. ம், சரி டார்லிங். இவன் எதுக்காக போய் சொல்றான்? ஐஷுவோட உயிருக்கு திரும்பவும் ஆபத்து வரக்கூடாதுன்னு இவன் நினைக்கிறான். இது நிச்சயமா ஃப்ரெண்ட்ஷிப்காக இருக்காது. இதுல ஏதாவது ஒரு சுயநலம் இருக்கும். அப்புறம் டார்லிங், நம்ம ஏன் இந்த அடிதடி இதெல்லாம் விட்டுட்டா அன்பா சேர்ந்து வாழக்கூடாது? ம், கட் பண்ணிட்டான். இவகிட்ட இத பத்தி பேசினா போதும், உடனே கட் பண்ணிடுறான். ஆனா பூஜா, உன் அழகு, உன் அறிவு, உன் திமிரு எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் நான் தான். ஓ ஓ, கதை அப்படி போகுதா? அதானே பார்த்தேன். இதுவும் நல்லாதான் இருக்கு. பேசாம இந்த லூசும் அந்த லூசும் கனெக்ட் ஆயிருச்சுன்னா இவங்க யாருக்குமே பிரச்சனை இருக்காது. எப்படியோ நாசமா போகட்டும். பட்டு, ஏங்க தூக்கத்துல தான் இருமிக்கிட்டு இருக்கான். திடீர்னு இவளுக்கு எப்படி கோல்டு வந்துச்சு? இருமிக்கிட்டே இருக்கா தூக்கத்துல? இந்த தலைவலி காய்ச்சல்லாம் சொல்லிக்கிட்டா வரும். 2-3 நாள் ஹாஸ்பிட்டல் அலைஞ்சிட்டே இருக்கோம்ல, அதனாலதான் கோல்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம உங்க பொண்ணுக்கு தான் நீங்க ஓவரா செல்லம் கொடுத்து வச்சிருக்கீங்களே. கேட்கும் போதெல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்க. அப்ப காய்ச்சல் வராம வேற என்ன வரும்? அதுக்காக குழந்தை கேட்கறது வாங்கி கொடுக்காம இருக்க முடியுமாடி? அவ அடம் பிடிக்கிறா, என்ன பண்ண சொல்ற? அவ அடம் பிடிக்கிறான்னு சொல்லி சொல்லி அவளுக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. அவளுக்கு ஓவர் சேட்டை ஆகி போச்சு. இதே பிடிவாதம் தான் பின்னாடியே வரும். எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளுக்கு செல்லம் கொடுக்காம வேற யாருக்கு உனக்கா கொடுக்க சொல்றேன்? நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஏண்டா நானா உன் பின்னாடி சுத்தினேன்? நானா உன்னை தேடி வந்தேன்? நானா உன்னை லவ் பண்ணேன்? நீ ஏன் என் பின்னாடி வந்து கட்டினா உன்னை தாண்டி கட்டுவேன்னு கல்யாணம் பண்ண? இப்ப என்னடானா என்னை விட என் பொண்ணு உனக்கு முக்கியமா போயிட்டான்.
எனக்கு நீயும் முக்கியம்தான், அவளும் முக்கியம்தான். உங்க பேச்சிலேயே நல்லாவே தெரியுது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஷைலு ஷைலுன்னு சுத்தி சுத்தி வந்தீங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை விட உங்க பொண்ணு மேலதான் உங்களுக்கு பாசம் அதிகமா இருக்கு. அதுவும் இப்ப கொஞ்ச நாளா இவ எங்க உங்களை விட்டுட்டு போயிருவாங்களோங்கிற பயத்திலேயே ரொம்பவே அக்கறை காட்டுறீங்க. இந்த அக்கறையும் ஆபத்தா முடிஞ்சிட போது பாத்துக்கோங்க. ஏண்டி லூசா நீ? அக்கறை எப்படி ஆபத்தா முடியும்? நான் சொன்ன மாதிரியே அவர் ஜெயில் தண்டனை முடிஞ்சு வெளியே வந்துட்டா லட்சு நம்ம கிட்ட இருக்க மாட்டா. அது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சனால நான் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருந்தேன். ஆனா நீங்க அப்படி இல்ல. எங்க இவ நம்மளை விட்டு போயிருவாளாங்கிற பயத்திலேயே நீங்க ரொம்ப அக்கறையா இருக்கீங்க. போயிட்டான்னா நீங்க தான் என்னை விட ரொம்ப வருத்தப்படுவீங்க. அப்போ லட்சம் நம்மளை விட்டு போயிடுவாங்கறியா? சேச்சா, அப்படி நான் சொல்ல வரல. ஆனா பெத்தவங்க கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்கிறது தப்பு இல்ல. அவர் ஒன்றும் தப்பு செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போகல. ஒரு சூழ்நிலையால தான் போயிருக்காரு. இத்தனை வருஷமா தன் பொண்ணோட இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கலையேன்னு அவருக்கும் எவ்வளவு ஏக்கமா இருக்கும். இவளை விட்டா அவருக்கும் வேற சொந்தம் கிடையாது. ஏன் ஷைலும், நம்ம ஏன் அவரை பார்த்து ஒரு தடவை பேசி பார்க்க கூடாது? நான் ஒரு போலீஸ், என்னாலே அவரை பார்க்க முடியல. ஜெயிலுக்கு போகும்போதெல்லாம் எனக்கு யாரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு அனுப்பி விட்டுருவாரு. சோ இது வரைக்கும் நீ அவரை பார்த்ததே இல்ல, அப்படித்தானே? லட்சம் இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவர் ஜெயிலுக்கு போற சூழ்நிலை ஏற்பட்டனால லட்சுவ வேற வழியே இல்லாம தான் அனாத ஆசிரமத்துல விட்டுட்டு போயிருக்காருன்னு என் அப்பா சொன்னாரு. ஸோ அவர் தேடி வந்தா அந்த ஆசிரமத்துக்கு தான் வருவாரு. அவருக்கு அவ நம்ம கூட இருக்காங்கிற விஷயம் தெரியாது. அருண், லட்சு பெரியறது கஷ்டம்தான். ஆனா அதை நீங்க ஒரு நாள் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஒரு தடவை அவரை பார்த்து ஏன் பேசக்கூடாது? நான் தான் சொல்றேன்ல, அவருக்கு பார்க்க பிடிக்கலன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல, லட்சம் நம்ம கூட தான் இருக்கான்னு தெரிஞ்சா நிச்சயமா நம்ம கிட்ட அவர் பேச வரல. வக்கீல் வச்சு கோர்ட்ல பர்மிஷன் வாங்கணும். வாங்கிட்டு நான் சொல்றேன். அருண், நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன? நம்ம ரெண்டு பேரும் ஏன் இன்னொரு குழந்தை பெற்றுக்க கூடாது? இப்ப எதுக்கடி அதெல்லாம்? நமக்கு தான் லட்சம் இருக்கான்ல. அதுவும் இல்லாம உனக்கு உன்னோட கெரியர் இருக்கு, அதை நீ பாரு. வேலை தானே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. மேரேஜுக்கு முன்னாடியே நமக்கு குழந்தை எதுவும் வேண்டாம், எனக்கு என்னோட கெரியர் தான் முக்கியம், வேலை தான் முக்கியம்னு சொன்னேன். இப்ப என்னாச்சு உனக்கு? நீங்க இப்படி வருத்தமா இருக்கிறத என்னால பார்க்க முடியல. ஒருவேளை அவங்க அப்பா கூட அவ போயிட்டாலும் நமக்குன்னு ஒரு குழந்தை இருந்தா தெரிஞ்சுக்காதல. சும்மா இரு ஷைலு, அப்படி ஒரு விஷயத்தை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. லட்சம் நம்ம கூட தான் இருப்பா. அருண், பி பிராக்டிக்கல். கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. சாரி ஷைலு, இப்போதைக்கு என்னால முடியாது. எனக்கு இன்னொரு குழந்தை வேண்டாம்.